விளையாட்டு ஆர்வலர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒலிம்பிக் தொடர் இன்னும் சில நாட்களில் தொடங்க இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒலிம்பிக் தொடர் மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த முறை வந்து ஒரு 117 வீரர் வீராங்கனைகள் இந்த ஒலிம்பிக்கில் கலந்துக்க போகிறாங்க. இந்த முறை வந்து இது வரைக்கும் நம்ம வந்து லண்டன் ஒலிம்பிக்ஸில் வாங்கின அந்த 12 பதக்கங்கள் அப்படிங்கிறத நம்மளோட ஹையஸ்ட்டாக இருந்திருக்கு. அதை வந்து எப்படியாவது பிரேக் பண்ணுவாங்க இந்தியா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. அப்படி இந்தியா வந்து கண்டிப்பாக பதக்கம் ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற சில வீரர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பெரும் தொகையை வந்து அவங்களோட பயிற்சிக்காக செலவு பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த முறை டோக்கியோ ஒலிம்பிக்ல இந்தியாவுக்காக ஈட்டி எறிதல்ல தங்கப்பதக்கம் ஜெயிச்சு கொடுத்த நீரஜ் சோப்ரா மீதான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் ஒலிம்பிக்கை தாண்டி அடுத்தடுத்து நடந்த நிறைய சர்வதேச போட்டிகள்லையும் அவர் வந்து தங்கம் வெள்ளின்னு மாறி மாறி குவிச்சிருக்காரு இந்தியாவுக்காக. அதனால இந்த முறை ஒலிம்பிக்ல கண்டிப்பாக நீரஜ் சோப்ரா வந்து இந்தியாவுக்கு பதக்கம் ஜெயிச்சு தருவாங்க அப்படின்னு மத்திய அரசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. அதனால தான் அவரோட பயிற்சிக்காக மட்டும் ஒரு 5,72 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறத வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். இவருக்கு வந்து நிறைய எல்லா உலகத்தில் அவர் எங்கே போய் பயிற்சி பெற விரும்பினாலும் அங்கே எல்லாமே அனுப்பி அவருக்கு வந்து இந்த முறை ஒலிம்பிக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, ஒலிம்பிக்கில் யாருமே பண்ணாத சாதனையை படைத்தவங்க தான் பிவி சிந்து. அதாவது பேக் டு பேக் 2 ஒலிம்பிக்லேயும் இந்தியாவுக்காக வந்து பதக்கங்களை ஜெயிச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு வெண்கலம் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் பிவி சிந்து வசம் இல்லாதது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தங்கம் மட்டும்தான். இந்த முறை கண்டிப்பாக பிவி சிந்து தங்கத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பை தாண்டி அவங்களோட விருப்பமாகவும் இருக்கு. அதை வந்து பிவி சிந்துவே அண்மையில் வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிவி சிந்துக்காக இந்தியன் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற மணி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3,13 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது அவங்களோட ட்ரைனிங்காக இந்தியன் கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக மூணாவதாக இருக்கிற நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வினேஷ் போகட். மல்யுத்த வீராங்கனையான இவங்க ரீசெண்டாக அந்த மல்யுத்த சம்மேளன தலைவர் மேலான அந்த பாலியல் குற்றச்சாட்டில் நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்க. இவங்களோட போராட்டங்கள் காரணமாக தான் பிரிஜ்பூஷன் வந்து அந்த தலைவர் பதவியிலேருந்து அவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் போட்டியிடாமல் போனது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒலிம்பிக்கு தயாராகிறதுலையும் வந்து எந்தவித குறைபாடும் இல்லாமல் வினேஷ் போகட் வந்து ஒரு பக்கம் பயிற்சி எடுத்துகிட்டே இருந்தாங்க. அதனால தான் இந்த முறை ஒலிம்பிக் போட்டிக்கும் அவங்க வந்து தகுதி பெற்றிருக்காங்க. ஸோ வினேஷ் போகட் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களோட பயிற்சிக்காக 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசு வந்து செலவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த தொகையெல்லாம் கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக நமக்கு தோணலாம். ஆனால் மற்ற விளையாட்டுகளை கம்பேர் பண்ணும்போதோ இல்லை மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுமோ இந்த தொகை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தொகையெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா மற்ற நாடுகள்லாம் வந்து உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கா, சீனா இவங்க 2 பேர் தான் எப்போவுமே ஒலிம்பிக் அப்படின்னு வரும்போது ஒரு 2 டாமினேட்டட் கண்ட்ரீஸாக இருப்பாங்க. அதாவது இவங்க 2 பேரில் யார் வந்து போடியமில் வந்து ஃபஸ்ட்டில் நிற்க போகிறாங்க, யார் செகண்டில் நிற்க போகிறாங்க, இவ்வளோதான் வந்து அவங்களுக்குள்ளான போட்டியாக இருக்கும். நம்ம ஒரு பதக்கம் வாங்கிறதுக்கே வந்து தடுமாறிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க வந்து ஒவ்வொரு கேம்லையுமே வந்து பதக்கத்தை வந்து ஈஸியாக ஜெயிச்சுட்டு போவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாடுகளில் விளையாட்டுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து பில்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒலிம்பிக்கில் விளையாடணும் அப்படின்னா நம்ம அங்கே போய் தான் நம்ம வந்து விளையாடணும். ஆனால் கிட்டத்தட்ட ஒலிம்பிக்கில் வந்து எந்தெந்த மாதிரியான சுச்சுவேஷன்லலாம் அவங்க எதிர்கொள்ளணுமோ அந்த மாதிரி எல்லாமே வந்து செட்டப் பண்ணி கொடுத்து அவங்கள வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க. யூஎஸ் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை வந்து சீனா அரசு ஆகட்டும், அந்த அளவுக்கு வந்து விளையாட்டுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ணுற மணி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான் விளையாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும். அதுவும் வந்து எல்லா வீரர்களுக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குதா மத்திய அரசு தரப்புல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பெரும்பாலான விளையாட்டுகளுக்கு வந்து மத்திய அரசு வசம் இருந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது ரொம்பவே சொற்பமாக தான் இருக்கும். அதை தாண்டி வந்து நிறைய இந்த ஸ்பான்சர்ஷிப் மூலமாக தான் இவங்க வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அது மூலமாக தான் வந்து ட்ரைனிங் பண்ணுறது அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மாறி எல்லா வீரர்களுக்கும் ஈக்குவலான வாய்ப்பு கிடைக்கும் போது இந்தியாவும் வந்து நிறைய பதக்கங்களை இனி வரும் காலங்களில் ஒலிம்பிக்கில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு.